முறுக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்க மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் மைசூர்ல தாங்க இருக்கேன். மைசூர்ல கோயில்கள் மட்டும் இல்லைங்க, சர்ச்சஸும் ரொம்ப ஃபேமஸ். இங்க மைசூர்ல இருக்கிறதுலயே பெரிய சர்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின்ட் பிலோமினாஸ் சர்ச். அதுல இருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் கத்தீட்ரல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த சர்ச் வந்து பில்ட் பண்ண ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு காத்திக் ஸ்டைல்ல இருக்கும். ஆனா பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். நிறைய டூரிசம் வந்து இங்க அட்ராக்ட் பண்ணுதுங்க. அண்ட் விசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் இங்க வந்துட்டு இந்த சர்ச்ல வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ள போய் அந்த சாமியை கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்க, நீங்க மைசூர் வந்தீங்கன்னா இந்த சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்றதை போய் பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு மைசூர்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோங்க. சிக்கன் பேஸ்ட் டிஷ் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாங்க. அது என்ன டிஷ்ன்றதை போய் பார்ப்போமா வாங்க. நமஸ்தே. நமஸ்தே. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? நூர். நூர். ஓகே. born brought up எல்லாமே மைசூரா? மைசூர். மைசூர் பிடிச்சிருக்கா? You like Mysore? Yeah, I like Mysore. Why you like Mysore? Because I'm born here and I love Mysore. Okay. The weather is always nice here. Yeah. Yeah. Always pleasant and cool. Okay. Cooking எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? When you were little or? No, after I got married. After you got married? Yeah. உங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ்ஸ்லாம் என்ன? This special dish which I make. This is a very special dish. Yeah. Okay. இதோட பேரு? Hara bhara spicy chicken. Hara bhara spicy chicken. Hara ஹிந்தில ஹரா அப்படின்னா green அப்படின்னு அர்த்தம். So this chicken will be green in color. Yeah, it will be green as well as it will be light in red color. Light in red color also, but it will be spicy. Yeah, it will be spicy. Okay. இது எங்க கத்துக்கிட்டீங்க? Who taught you this? My mother taught me this. Mother. Yeah. Okay. So this is recipe வந்து for long time it's been coming. Yeah, generation. Yeah. Okay, ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஹரா பரா ஸ்பைசி சிக்கனோட ரெசிபி நம்ம பார்க்க போறோம். கிரீன் கலர்லயும் ரெட் கலர்லயும் இருக்க போது, நல்ல காரசாரமா இருக்க போது. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை கேட்போம். வாட் இன்கிரிடியன்ட்ஸ் யூ நீட் ஃபார் திஸ்? கோழி, தப் மென்ஷன்காய், கொடமிளகா, பெப்பர், மிளகு, ஹசி மென்ஷன்காய், பச்சை மிளகா, ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, கர்பன் சப், கருவேப்பிலை, கொத்தமல்லி சப், கொத்தமல்லி, ஆயில், எண்ணெய், உப்பு. சோ இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் தான் இல்ல? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ಬೇಕು? ಫಸ್ಟ್ ಕೊತ್ತಂಬರಿ, கொத்தமல்லி, ಚಿಲ್ಲಿ, பெப்பர். சோ கொத்தமல்லி, பச்சை மிளகா, மிளகு இது மூணையும் போட்டாங்க. சோ நல்ல காரசாரமா இருக்க போது. இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா. These chilies also we are going to use later on. Yeah, later on. Okay. I need little water. Correct ஆயிடுச்சா இப்போ? Yeah. Okay. So this paste is ready. Yeah. Next ஏன் ಬೇಕು? Vessel. Yeah. Stove on. Yeah, we have to on. We have to switch it on. Okay. Use remove the thing and first Now one we have to add oil. Oil. Refined oil? Yeah. 4 to 5 tablespoons. Okay. So கொஞ்சம் oil வந்து நல்லாவே போட்டுருக்காங்க. So now oil is hot. Yeah, it's எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. First curry leaf. Curry leaf. Carbon sap. Ginger garlic paste. எவ்வளவு ஸ்பூன் ಬೇಕು? Teaspoon. Yeah. குக்கிங் இல்லாம என்ன ஹாபிஸ் உங்களுக்கு? Singing. Singing. Yeah. One song please. Huh?
என்ன சாங்ஸ் பிடிக்கும்? விச் கைண்ட் ஆஃப் Hindi songs. ஹிந்தி. Yeah. ஒரு சாங் ஏதோ டூ லைன்ஸ் பாடுங்க. I'll sing later. ஓகே. Chicken. சிக்கன். Yeah. இது எவ்வளவு கேஜி? Actually, இது 1 kg. I'll put half of this. ஓகே. இது ஃப்ளேம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா? Salt. According to taste. 2 teaspoons இருக்குமா? 1.5. 1.5. மற்றபடி வாட் சிக்கன் டிஷ்ஷஸ் ரெசிபி உங்களுக்கு தெரியும்? Many others. Hunan chicken, chili chicken, dhaba chicken. Yeah, actually I run a cooking class. So specialist. Yeah. குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் ரெசிபி கத்துக்கிறோம். விதவிதமா சிக்கன் டிஷ்ஷஸ் அவங்க சொல்றாங்க. சில்லி சிக்கன், ஹுனான் சிக்கன், டாபா சிக்கன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று should start இல்லையா? Yeah, I can make Western dishes also, continental, Chinese, Mexican. No, you should start a restaurant. I'll try. ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. You should start a restaurant in Mysore. All people in Mysore should enjoy your food. Yeah. Chili powder. So the red color is coming. Yeah. This is like Kashmiri chili powder or normal? No, this is Kashmiri chili powder. So mainly for the color. Yeah. நீங்க வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது மெயினா அந்த கலருக்காக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்றாங்க பாருங்க. நல்ல ரெட் கலர் ஸ்மெல் பார்க்கிறதுக்கு தகதகன்னு இருக்கு. Now that gravy. Green paste. Yeah. இது வந்து ஏற்கனவே அவங்க வந்து அரைச்சு வச்சது. நம்மளுக்கு வந்து எப்படி அரைக்கணும்ன்றதை காமிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி கொத்தமல்லி, பச்சை மிளகா, மிளகு இது மூணையும் கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து நல்லா அரைச்சு வச்சிருக்காங்க. டோட்டலி? Yeah. ஓகே. Little water. பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இதோட சைடு இது நல்லா இருக்கும். சப்பாத்தி, ரைஸ், பிரெட். Yeah. ஓகே, நல்ல சப்பாத்தி, ரைஸ், பிரெட் எல்லாம் இருந்ததுன்னா பிரமாதமா இருக்கும். ஸோ இப்போ மூடி போட்டு மூடணும். நல்ல ஒரு ஸ்மெல் அதுல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ குக் ஆயிருக்குமா? Now the capsicum. Yeah. And chili. பச்சை மிளகா. இது ஓபன் பண்ணிடலாமா? ஆஹா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேப்சிகம் போட்டுடலாமா? ஃபுல்லா? Yeah, full. Chili. Okay, fulla? Yeah. So இப்போ எவ்வளவு நேரம் இருக்கணும்? It's ready. Yeah. Oh, fantastic. ஹரா பரா ஸ்பைசி சிக்கன் பிரமாதமா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரீனாவும் இருக்கு, ரெட்டாவும் இருக்கு. இதுல வந்து கேப்சிகம் வேற ஆட் பண்ணிருக்காங்க, கிரீன் சில்லிஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. Thank you so much, madam. Thank you for this wonderful recipe. First class பாடுறீங்க, singing talent excellent. Okay. So இப்போ இந்த ஹரா பரா ஸ்பைசி சிக்கன் நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். ஹரா பரா ஸ்பைசி சிக்கன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோடய தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வைங்க. கடாயில் வந்துட்டு 5 இல்ல 6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க கிரீன் பேஸ்ட்டை வந்து இந்த கலவையோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி
தேவையான அளவு கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க, அதாவது குடமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்து இறக்குனீங்கன்னா உங்களோட ஹரா பரா ஸ்பைசி சிக்கன் தயாருங்க. ஹரா பரா ஸ்பைசி சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்க்கறதுக்கு கிரீன் கலரா பிரமாதமா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா, நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டுங்க. நல்ல காரசாரமா இருக்கு. அந்த பேஸ்ட் அரைச்சாங்க தெரியுமா, அதுல வந்து பச்சை மிளகா மிளகு போட்டதுனால நல்ல ஸ்பைசி எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து அந்த பச்சை மிளகா அதுல சேர்த்துருக்காங்க. நிஜமாவே நல்ல காரசாரமா பச்சை கலரா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. கொத்தமல்லி இது சேர்த்ததுனால நல்ல அந்த கிரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால நல்ல ரெட் கலரும் கிடைக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அந்த சிக்கனை சாப்பிடும்போது அந்த சிக்கன் உள்ள எல்லா ஜூஸும் இறங்கி அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி குடமிளகா சேர்த்ததுனால அந்த குடமிளகாவோட ஃப்ளேவரும் இந்த டிஷ்ஷோட நல்லா சேர்ந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பேட்டை.